வணக்கம், இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்புல உள்ள ஒரு 4th யூனிட் என்னன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்றைக்கான ஒரு திருக்குறள் பார்ப்போம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இதோட பொருள் என்னன்னா, விதினால கூட நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் நீங்க முயற்சி பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா தெய்வத்தினால கூட உங்களுக்கு வர வெற்றியை தடுக்க முடியாது. ஸோ அதான் இன்னைக்கான குறளோட பொருள். இப்ப பார்ப்போம் வாங்க. இப்போ என்னன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள பழைய நகரங்கள், அந்த சங்க காலத்தில் உள்ள நகரங்களோட சிறப்புத்தன்மையை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பண்டைய தமிழக நகரங்களின் பெருமையை தெரிந்து கொள்ளுதல். நெக்ஸ்ட் பூம்புகார் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து மதுரையை பற்றி பார்க்க போகிறோம். காஞ்சி நகரம், அதே மாதிரி அதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியாளர்கள், அதுக்கு முன்னாடி உள்ள சந்தைகள், உற்பத்தியாளர்கள், கடல் கடந்த வணிகம், இதெல்லாம் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மேலும். ஸோ இதுதான் பண்டைய நகரங்கள். எது பார்த்தோம்னா காஞ்சிபுரம், மாமல்லை, அரிக்கமேடு, பூம்புகார், தொண்டி, அழகன்குளம், மதுரை, கீழடி, உறையூர், கருவூர், கொடுமணல். இதில் முக்கியமான எந்த நகரத்தை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தை பற்றியும், அதுக்கடுத்ததா மதுரை, அதுக்கடுத்ததா பூம்புகார். இந்த 3 நகரத்தை பற்றி தான் சிறப்பாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மெசபடோமியா நகரம் அப்படிங்கிறது உலகத்திலே மிக தொன்மையான நகரம் எது அப்படின்னா மெசபடோமியா. இதோட காலகட்டம் என்னன்னு பார்த்தோம்னா 6500 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒரு காலகட்டத்தில் இருந்த ஒரு நகர அமைப்பு தான் இது மெசபடோமியா நாகரிகம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பூம்புகார். பூம்புகார் இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இது ஒரு துறைமுக நகரமாக இருந்ததா சொல்றாங்க. இங்கே தான் கோவலன் கண்ணகி பற்றிய ஒரு காவியம், அதாவது ஒரு காப்பியம், சிலப்பதிகாரத்தை பற்றி அதில் உள்ள கோவலன் கண்ணகி இருந்தாங்க அப்படிங்கிற இதில் பூம்புகாரில் தான் அவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு சான்று நமக்கு கிடைச்சிருக்குது. இதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அங்கே தான் ஏற்றுமதி செஞ்சது, அண்டை நாடுகளோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணது, நெக்ஸ்ட் கடல் வணிகம் மேற்கொண்டது, ஒரு துறைமுகங்கள்லாம் நம்மளோட நிறைய இருந்தது, அதை பற்றி சொல்றாங்க. ஸோ வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்று தான் பூம்புகார் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வங்காள விரிகுடா, அங்கே அந்த கடலோர கரையில தான் அமைஞ்சிருக்கதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் பூம்புகார் துறைமுகம். பூம்புகார் நகருங்கிறது ஒரு கடற்கரையோரத்தில் இருக்கிற ஒரு நகரம். ஸோ அந்த நகரம் அதோட துறைமுகமாக இருந்தது அப்படின்னு முதலே பார்த்தோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு இன்னொரு 2 பேர் இருக்காது. என்னன்னா புகார் அண்ட் காவிரி பூம்பட்டினம். இந்த மாதிரி வேற பேர் இருந்தது அப்படின்னு எப்படி நமக்கு தெரிய வருது அப்படின்னா, சங்க காலத்தில் உள்ள இலக்கியங்கள், சங்ககால நூல்கள் மூலம் தான் நமக்கு தெரிய வருது. ஸோ அது எந்த பகுதிக்கு கீழே இருந்து அப்படின்னா சோழ அரசு தான் அதை ஆட்சி பண்ணியிருக்கதா தெரிய வருது. அதுக்கடுத்ததான் அங்கே ஒரு வணிகம் நடந்ததா நமக்கு இலக்கிய நூலான பட்டினப்பாளையும், இரட்டை காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதுலேருந்து நமக்கு பூம்புகார் இருந்ததா நமக்கு ஒரு ஆதாரங்கள் கிடைக்கிறது. ஸோ இப்போ பார்த்தோம், அதாவது சிலப்பதிகாரத்தில் தான் கண்ணகி, கோவலன் அப்படிங்கிற ஒரு கதை மாந்தர்கள் வருவாங்க. ஸோ அவங்க வாழ்ந்த இடம் தான் பூம்புகார். பூம்புகாரை ஆட்சி பண்ணவங்க யாருன்னா சோழ அரசு. பூம்புகாரோட சிறப்பு என்ன அப்படின்னா, அது ஒரு துறைமுகமாக இருந்திருக்கு. அங்கேருந்து வெளிநாடுகள்லாம் நம்ம ஒரு ஏற்றுமதி இறக்குமதி, ஒரு பெரிய வணிகம் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது கண்ணகியோட அப்பா மாநாய்க்கன் அவர் ஒரு பெருங்கடல் வணிகனாக இருந்ததாகவும், அதே மாதிரி கோவலனோட அப்பா அதாவது தந்தை மாசாத்துவான் என்பது ஒரு பெரு வணிகனாக இருந்ததையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எந்தெந்த நாடுலாம் அவங்க ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிரேக்கம் மற்றும் ரோம், யவனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேக்கர்களும் ரோமானியர்களும் தமிழ்நாடோட அந்த சங்க காலத்திலே வணிகம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம நிறைய அகழ்வாராய்ச்சி பண்ணப்போ நிறைய காயின்ஸ், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம கோஸ்டல் ஏரியாஸில் எக்ஸ்கவேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ யார் பண்ணியிருக்காங்கன்னா, கிரேக்கர்களும் ரோமானியர்களும் தமிழகத்தோட ஒரு ட்ரேட் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இப்போதான் வெளிநாட்டவர்கள் இப்போதான் இந்தியாவில் இருக்காங்களான்னு கிடையாது. சங்க காலத்திலேயே தமிழகத்தில் வெளிநாட்டவர்கள் வந்திருக்காங்க, இங்கே தங்கி இருந்திருக்காங்க, இங்கே ஒரு வணிகங்களும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. ஸோ அதுக்கடுத்ததான் வெளிநாட்டவர்கள் வந்திருந்தாங்கல்ல. ஸோ வெளிநாட்டவர்கள் இங்கே உள்ள தமிழ் மொழியை கற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டவர்கள் தங்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தமிழ் மொழியும் லேர்ன் பண்ணியிருக்கதாகவும் சொல்கிறாங்க. இது மூலமாக ஒரு பண்பாட்டு பரிமாற்றமும் பண்பாட்டு கலப்பும் நிகழ்ந்தன. அது என்னன்னா, இப்போ அவங்க வராங்கல்ல, ஸோ அவங்க நம்மளோட கல்ச்சர் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்களோட கல்ச்சரும் தமிழகத்திலே ஒரு பரஸ்பரமாக இருந்திருக்காங்க. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததான்
பூம்புகார் நகரம் வந்து நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பூம்புகார்ல இருக்கிற நகரத்து வணிகர்கள் எதுக்கு பேர் போனவங்க அப்படின்னா நேர்மை, ரொம்ப நேர்மையா இருந்திருக்காங்க. ஸோ நாணயத்திற்கும் அப்படின்னா ஹானஸ்டியா தான் அவங்க அதையும் சொல்ல வராங்க. அதுக்கு அடுத்ததான் எல்லாமே வந்து ட்ரேடெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சரியாக நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா பட்டினப்பாலை ஆசிரியர் அவர் என்ன கடியலூர் உருத்திரங்கண்ணனார் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். ஸோ பட்டினப்பாலையில் உள்ள கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய அந்த பட்டினப்பாலை நூலில் வந்து இதோட புகார் நகரத்தோட தொன்மையான சிறப்பை பற்றி அவர் பேசியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கடல் வழியாக என்னென்னலாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம இறக்குமதி குதிரைகள் எல்லாம் இறக்குமதி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கருமிளகு வந்து தரைவழி தடங்கள் வழியாக இறக்குமதி பண்ணியிருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ அதாவது நம்ம நாட்டில் கடல் வழியாக நம்ம நாட்டில் குதிரைகளையும் கருமிளகுகளையும் வந்து நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சான்று நமக்கு கிடைக்க வந்துள்ளது. அதே மாதிரி வடமலையிலேருந்து தங்கம் இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து மெருகூட்டப்பட்டு அயல் நாட்டுக்கு, அதாவது வடமலையிலேருந்து தங்கத்தை வெட்டி எடுத்து ஸோ அதை மெருகூட்டி நம்ம வெளிநாட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் அந்த காலத்தில். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனம், தென்கடல் பகுதியிலேருந்து முத்து, கிழக்கு பகுதியிலேருந்து பவளம், ஈழத்திலேருந்து உணவுப் பொருட்கள். ஸோ எந்தெந்த ஏரியாவில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைனா சந்தனம், ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம், ஏற்றுமதியும் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் இண்டஸ் வேலிஸ், அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் பார்த்தோம் எப்படி அங்கே வந்து கட்டிடங்கள்லாம் ஒரு பிளான்டாக எப்படி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் சங்க காலத்தில் இருந்த நம்ம புகார் நகரத்தில் உள்ள வீடுகளும் எப்படி கட்டப்பட்டிருக்காங்கன்னா முறையாக ஒழுங்காக வந்து பிளான் பண்ணி முறையாக கட்டப்பட்டுள்ளன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து புகார் நகரம் இதில் இவ்வளோ சிறப்பு மிக்கதாக இருக்குது. அதே மாதிரி புகார் நகரத்துல கப்பல் கட்டும் செப்பனிடும் தளம் இருந்ததாக சொல்றாங்க. ஸோ கப்பல் கட்டும் செப்பனிடும் தளம்னா ஒரு கப்பலை கட்டி அதை வந்து ஏற்றுமதி பண்றதுக்கோ இல்லை வணிகத்துக்கோ வந்து யூஸ் பண்றதுக்கான ஒரு செப்பனிடும் தளம் இருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் கப்பலிடும் தளம் அப்படின்னு வந்து நம்ம லோத்தல்ல பார்ப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம தமிழகத்துல புகார் நகரத்துல அதே மாதிரி கப்பல் கட்டும் இடம் இருந்ததா நம்ம பார்க்குறோம். ஸோ கிபி 2000 வரை வந்து புகார் நகரம் சிறப்பாக இருந்ததாகவும், ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கடற்சீற்றம், அதாவது சுனாமி அந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டு அந்த நகரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான சான்றுகள் இப்போவும் வந்து நமக்கு கிடைக்கிது. அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன நகரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரை. ஸோ மதுரைனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பு மிக்கப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னா மதுரை. ஸோ இது வந்து இந்தியாவில் ஹோல் இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரு பழமையான நகரம் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுக்கு சிறப்பு பெயர் என்ன சொல்றாங்கன்னா சங்கம் வளர்த்த நகரம். அதாவது முதலில் புகார் நகரம் வணிகத்துக்கு பேர் போன நகரம், மதுரை அப்படிங்கிறது சங்கம் வளர்த்த நகரம். ஸோ மதுரையில தான் நமக்கு வந்து அந்த சங்கம் 3 சங்கங்கள் நடக்கும். அதில் 2 சங்கம் வந்து பார்த்தோம்னா மதுரையில நடக்கும். ஒரு சங்கம் நடக்கும், இன்னொரு சங்கம் பார்த்தோம்னா தென் மதுரையில நடக்கும். அதுக்கான சான்றுகள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பண்டைய காலத்தில் சரி மதுரை நகரம் இருக்குது. ஸோ அதை யார் ஆட்சி பண்ணா? முதலே பார்த்தா புகார் நகரத்தை ஆட்சி பண்ணது யாருன்னா சோழர்கள் தான் ஆண்டு வந்திருக்காங்க. ஸோ மதுரை நகரத்தை யார் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா மதுரையில் பாண்டியர்களும் சோழர்களும் களப்பிரர்களும் ஆட்சி பண்ணதா சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் ஒரே டைமில் ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வந்து ஆட்சி பண்ணி வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து தான் நாயக்கர்களும் வந்து ஆட்சி பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இதெல்லாம் இவ்வளோ பேர் ஆட்சி பண்ணி இந்த வணிகம் வந்து மதுரையில் சிறப்பாக வந்து செலுத்தியிருக்கன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் நமக்கு மதுரையில் வந்து ஒரு சான்றாக கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சான்று மீன்ஸ் மதுரையை நமக்கு சிறந்த நகரம், பழமையான நகரம் அப்படிங்கிறது கீழடியில் உள்ள ஆராய்ச்சி பண்ணதில் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ சங்கம் அமைத்து முதலே பார்த்தோம் மதுரையில தான் வந்து சங்க காலத்துல வந்து சங்கம் வந்து நடந்திருக்கு. ஸோ சங்கம் வளர்த்த நகரம்ங்கிறது மதுரைக்கு ஒரு பேர். ஸோ அங்கேதான் கடைச்சங்க காலத்துல வந்து 49 தமிழ் பணி செய்த புலவர்கள் இருந்ததா சொல்றாங்க. அதுக்கடுத்ததா கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியை வந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் கொண்டு வரப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா தொண்டிங்கிற ஒரு பகுதியிலிருந்து மதுரைக்கு வந்து அகில், சந்தனம் அப்படிங்கிற பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை வந்து இங்கேருந்து இறக்குமதி செஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க. பண்டைய துறைமுகம் கொற்கை, அதாவது ஒரு துறைமுகமாக பாண்டியனுக்கு விளங்கிய ஒரு துறைமுகம் கொற்கையிலிருந்து உவரி இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ரோமானிய நாணயங்களை தயாரிக்கிற தொழிற்சாலை ஒன்று வந்து நம்ம மதுரையில இருந்ததா சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததான்
மதுரை பத்தி வேற எங்கெங்கெல்லாம் குறிப்பு இருக்கு அப்படின்னா மெகஸ்தனிஸோட ஒரு புத்தகத்துல குறிப்பு இருக்கு. அதே மாதிரி மௌரிய அரசர் நம்ம சந்திரகுப்தர் அமைச்சரான சாணக்கியர் அவர் எழுதின நூல்கள் அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு. ஸோ அந்த நூல்ல மதுரை பற்றி குறிப்பு இருக்கு. அதாவது மௌரியர் காலத்தை சேர்ந்த சாணக்கியர். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா மதுரை நகரை சுற்றி ஒரு அகழி இருக்கதா சொல்லுவாங்க. ஸோ அந்த அகழியில யானை கூட போற அளவுக்கு பெரிய அகலமான அகழி அமைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நகரம் பார்த்தோம் அப்படின்னா காஞ்சியோட சிறப்பு அப்படின்னா கல்வி கற்பதற்கான சிறந்த இடம் காஞ்சி. அதாவது காஞ்சிபுரம், இப்ப இருக்க காஞ்சிபுரம், முன்னாடி காஞ்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காஞ்சியில அந்த காலத்திலேயே பெரிய பெரிய யுவான்ஸ்வாங்கெல்லாம் காஞ்சிக்கு வந்துதான் படிக்க வந்திருப்பாரு. ஏன்னா அவ்வளவு சிறப்பு பெற்ற இடமா காஞ்சிபுரத்தை சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததான் முக்கியமா தகவல் பேழை சொல்றாங்க. தகவல் பேழை என்ன அப்படின்னா, ஸோ தகவல் பேழையில புகார் நகரம் ஒரு துறைமுக நகரம், மதுரை ஒரு வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரமா சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா புகார்ல துறைமுகம் இருந்ததா பார்த்தோம். ஸோ அது துறைமுக நகரம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு இருக்கு. மதுரை அப்படிங்கிறது ஒரு வணிக நகரம். ஸோ மதுரை தான் தூங்கா நகரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். காஞ்சி கல்வி நகரம். ஏன்னா காஞ்சிபுரம் தான், காஞ்சிபுரத்துல இருக்கிற ஒரு மடத்துக்கு படிக்கிறதுக்காக யுவான்ஸ்வாங் சீன பயணிகளாம் படிச்சிருக்கதா நமக்கு நிறைய சான்றுலாம் நிறைய கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னது யாருன்னா காளிதாசர். ஸோ இப்போ யார் என்னென்ன கொட்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம் எப்போதுமே. அதே மாதிரி நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்றது காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி, இதெல்லாம் உங்களுக்கு இது சொன்னது யார் அப்படின்னு கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு நாயன்மார்கள் முதல்வரான திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்கள்ல காஞ்சிபுரமும் ஒன்று அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா யுவான்ஸ்வாங் குறிப்பிடுகிறார். ஸோ மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படிங்கிறத காளிதாசர் சொல்லியிருக்காரு. கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படிங்கிறத நாயன்மார்கள்ல திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா புத்தகயா, சாஞ்சி, அதாவது இது மாதிரி இந்தியாவில் இருக்க 7 புனித தலங்கள்ல காஞ்சிபுரமும் ஒன்று அப்படிங்கிறத யுவான்ஸ்வாங் குறிப்பிடுகிறார். இன்னொரு சிறப்பு அப்படின்னா தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம் காஞ்சி. ஸோ தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம் காஞ்சி. இங்கேதான் தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற ஒரு முக்கியமான ஒரு 4 பேரை சொல்றாங்க. தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற மிகப்பெரிய சான்றோர்கள்லாம் எங்க இருந்திருக்காங்க அப்படின்னா காஞ்சியிலே பிறந்து வளர்ந்ததா சொல்றாங்க. ஸோ இந்த நேம்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கோயில் நகரம் அப்படின்னு என்று அழைக்கப்படுற ஒரு நகரம் பார்த்தோம்னா காஞ்சிபுரம். இங்க உள்ள ஒரு கோவில்னா கைலாசநாதர் கோவில். ஸோ இது ஒரு புகழ்பெற்ற கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு காஞ்சியோட என்ன சிறப்புனா காஞ்சி கல்விக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ காஞ்சிபுரத்துல உள்ளவங்க தான் தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர். ஸோ இவங்கெல்லாம் காஞ்சிபுரத்திலே பிறந்து வளர்ந்ததா சொல்றாங்க. அதுக்கடுத்து காஞ்சிபுரத்துல தான் ஒரு பெரிய கோயில்களின் நகரம் அப்படின்னு என்று அழைக்கப்படுற ஒரு நகரம் பார்த்தோம்னா காஞ்சிபுரம் தான். நெக்ஸ்ட் இந்த காஞ்சிபுரத்தை பத்தி வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கிறத இன்னும் பார்ப்போம். ஸோ காஞ்சிபுரத்துல தான் பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் அப்படிங்கிற ராஜசிம்மன்கிற ஒரு பல்லவ அரசர் தான் இந்த கைலாசநாதர் கோயிலை பார்த்தோம். முதல்ல காஞ்சிபுரத்துல உள்ள கைலாசநாதர் கோயில் சிறப்பு பெற்ற ஒரு கோவில். ஸோ இந்த கோயிலை கட்டினவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பல்லவ அரசர் ராஜசிம்மன் கட்டியிருக்காரு. ஸோ இதை கற்கோவிலை கட்டினா அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்க இது ஒரு கற்களாலான ஒரு கற்கோவில் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்புறம் பல்லவர் காலத்துல தான் நிறைய குடைவரை கோயில்கள்னா ஒரு மலையையோ இல்ல ஒரு பாறைகள்ல செதுக்குறதுல குடைவரை கோயில், அதாவது ஒரு மலையை செதுக்கி கோயிலா மாத்துறது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மாமல்லபுரத்துல இருக்கிற கோவில்லாம் சொல்ல, அதெல்லாம் ஒரு வகையான குடைவரை கோயில்கள்ல ஒன்றுதான் அது. அதுக்கு அடுத்தது ஸோ சிலப்பதிகாரம் மணிமேகலை 2 காப்பியம் பார்த்தோம். ஸோ அந்த மணிமேகலை காப்பியத்தில் வர மணிமேகலை ஒரு பௌத்த துறவி, ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க அந்த மணிமேகலை ஒரு புத்த துறவி இறுதி காலத்தில் காஞ்சியில் கழித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு சிறப்பு சான்று இருக்கிறதாவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மணிமேகலை புத்த மதத்தை பற்றி சொல்லியிருக்கு. ஸோ நம்ம மணிமேகலை புத்தத்தை பற்றி சொல்லியிருக்கதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
இன்னொரு நம்ம காஞ்சிபுரம் வேறு எதுக்கெல்லாம் சிறப்பு பெற்றது? ஃபர்ஸ்ட் கல்விக்கு சிறப்பு பெற்றது. இன்னொரு நீர் மேலாண்மைக்கு முதன்மையான இடம் காஞ்சி அப்படிங்கிறாங்க. ஸோ காஞ்சி நகரத்தை சுற்றி தான் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ காஞ்சிபுரம் நகரத்தில் ஒரு சிறந்த வாட்டர் ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நிறைய ஏரி வெட்டியிருக்காங்க, அதில் நீரெல்லாம் தேக்கி வச்சுருக்காங்க. ஸோ இது மூலம்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நீரை வந்து பாதுகாப்பாக வந்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் அதனால காஞ்சிபுரம் வந்து ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு ஒரு சிறப்பு பேர் கூட இருக்குது. முதல்ல கல்வியில் சிறந்த நகரம் காஞ்சி, நெக்ஸ்ட் கோவில் நகரம் வந்து காஞ்சிபுரம், அதுக்கடுத்து ஏரிகளின் மாவட்டம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரத்துக்கு இத்தனை சிறப்புகள் இருக்கு. ஸோ கரிகார சோழர் வந்து கட்டப்பட்ட கல்லணை வந்து காஞ்சிபுரத்துல தான் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஸோ அதுக்கடுத்து பூம்புகார், மதுரை, காஞ்சி இது மூணுமே வந்து இந்த 3 நகரம் மட்டும் இல்லாமல் அந்த கொற்கை, வஞ்சி, தொண்டி இந்த நகரங்களும் சிறப்பான நகரம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இந்த 3 நகரம் மட்டும் இல்லை, மற்ற நகரங்களும் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதை பற்றியது அப்படின்னா, ஸோ சேரநாடு வந்து எந்த பகுதியெல்லாம் ஆட்சி பண்ணாங்க? சேரநாடுனா சேரர்கள் ஆட்சி பண்ண பகுதி பார்த்தோம்னா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள். ஸோ இதெல்லாம் வந்து சேரநாடாக இருந்திருக்கு, சேரர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. சோழ நாடு பார்த்தோம்னா தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டம் இதெல்லாம் சோழ நாட்டுக்குள்ள வர பகுதிகள். பாண்டிய நாடு பார்த்தோம்னா மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி தென் மாவட்டங்கள் இதெல்லாம் வந்து பாண்டிய நாடு இந்த நகரத்தில் வருது. இந்த நகரங்கள்ல பாண்டிய நாட்டுக்குள்ள வராங்க. ஸோ தொண்டை நாடு அப்படின்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் இதெல்லாம் பார்த்தோம்னா தொண்டை நாடுகள்ல வர பகுதிகள். ஸோ சம்மரி பார்ப்போம். சம்மரிக்கு முன்னாடி ஒரு தகவல் பேழை ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட தகவல் பேழை என்னன்னா, இந்த நாடுகளுக்குலாம் சிறப்பானது என்ன, இப்போ நம்ம மூவேந்தர்கள் அவர்கள் ஆட்சி பண்ணதில் அவங்களுக்கு என்ன சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலம் உடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. ஸோ இத்தனை சிறப்பு பேராக வந்து அவங்க சொல்கிறாங்க ஒரு தகவல் பேழை. ஸோ தொண்டை நாடுக்குள்ள தான் காஞ்சிபுரம் வரும். ஸோ அதுதான் சான்றோர் உடைத்து. நெக்ஸ்ட் சம்மரி, மீள் பார்வை. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதுரை, காஞ்சி, பூம்புகார் போன்ற இடங்கள்லாம் வந்து முக்கியமான தொன்மையான நகரம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி புகார் நகரத்தில் உள்ள நகரத்து மக்கள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அதை பற்றி பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் படிக்கிறது மூலமாக நமக்கு புகார் நகரத்தோட மக்களின் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதுக்கு அடுத்ததான் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்து பெருமை மதுரைக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நிறைய சான்றோர்கள், அதிகமான சான்றோர்கள் வந்து பிறந்து வளர்ந்த இடம் வந்து காஞ்சிபுரம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ காஞ்சி வந்து கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு கேள்வி இன்னைக்கு என்ன அப்படின்னா, நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படி என்று ஒரு சான்றோர் சொல்லியிருக்காரு. ஸோ அது சொன்னவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான பாடம் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நம்ம டெய்லி ஒவ்வொரு பாடத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.